இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபியோட தாவேகா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அதிமுக அது முந்திரி கொட்டை மாதிரி 2 கோடியை ஆட்டிச்சு அவங்க கூட்டத்தில். அதுக்கப்புறம் சட்டமன்றத்துலேயும் வக்காலத்து வாங்குச்சு, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னுச்சு. இப்போ என்ன கணக்குனா, ஏன்னா இவங்க முதலாளி ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே, அவங்க சொல்லப்படி தானே இவங்க கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணா, டேய் நாம் என்ன திட்டம் போட்டோம், இன்னி என்ன செஞ்சுட்டு வச்சுருக்க, அதாவது சிறுபான்மையர் ஓட்டுக்காக தான் உன்னை நான் இறக்கணும். சிறுபான்மையர் ஓட்டு இருக்குல்ல, இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, அதை நீ தனியாக வாங்கிட்டு வர்றதுக்காக தான் உனக்கு நான் ப்ராஜெக்டே கொடுத்தது. அதை கெடுத்தொழிஞ்சி உட்காந்துருக்கடா மூதேவி. இப்போ நீ பிஜேபியோட இருக்குங்கிறது பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டான், அதிமுகவோட இருக்குன்னு பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டான். அதிமுகவோட கூட்டணினாலே அதிமுக பிஜேபியோட இருக்கு. அப்போது சிறுபான்மையர் ஓட்டு எப்படி வரும்? போ, முதல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு வா. அதுக்கு தான் அந்த பொதுக்குழு. அதாவது நான் யார் கூடயும் கூட்டணி இல்லை, தனிச்சிருப்பேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், எங்கள் 2 பேருக்கு தான் சண்டை, எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி. அதுக்கு தான் அவங்க முதலாளி சொன்னதுக்காக தான் இந்த பொதுக்குழு, இந்த சிஎம் கேண்டிடேட்டு ஒத்தைக்கு ஒத்த டிஎம்கே டிவிகே அப்படிங்கிறது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத்து வெளுத்தா காக்கா கரடராகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இன்னொன்று இருக்குது, அது ஏன்னா அந்த பழமொழி தோதா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஐயரைக்கு எதுக்குடா விலாங் மீன் சேட்டம்னாங்க. அது மாதிரி நான் முதல்ல சொன்னதை இப்போ கேட்குறேன், தேதியே மாற்றினது என்ன வென்றுக்கு மாட்டினேன். ஏண்டா லேட்டாக வந்த, ஏண்டா 200 வண்டியோடு வந்த, ஏண்டா பஸ்ஸில் விழுந்தாங்கிற, உன்னை சேர்ந்து உன்னை உயிராக நினச்சிட்டு விழுந்தானே அவனை ஏண்டா காப்பாற்றலை, ஏண்டா தண்ணி கொடுக்கல, ஏண்டா டாய்லெட் ஒன்றுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, டிஎஸ்பி உன்னைய உள்ளே போகாத, வேணாம், போனால் அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு ஏதாவது எசகு உசகம் ஆயிரும், போயிடாத அப்படின்னு சொன்னாரா இல்லையா?